ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 8 எபிசோடு 111 தி டர்ட்டில் ஹெர்மட்ஸ் ஃபைனல் மாஃபுபா. ஸோ ஸ்டார்டிங் சீனில் இந்த பக்கம் நம்ம புல்மா டீமை தாங்க காட்டுறாங்க. அப்போ நம்ம உலாங்க இருக்காரு பார்த்தீங்களா, அவர் ரேடாரை பார்த்து கத்துறாரு. புல்மா, இவ்வளவு நேரம் இந்த ரேடாரில் இந்த இடத்துல 7 பால் இருந்துச்சு, இப்போதைக்கு 5 பால் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல சுற்றி உள்ளவங்க யாருமே நம்பலைங்க. அப்பெல்லாம் எப்படி பால் காணா போகும் அப்படின்னு சொல்ல நம்ம புல்மா என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை அது வேற யாராச்சும் முழுங்கி இருந்தால் தான் உண்டு, வேற எப்படிப்பா அந்த டிராகன் பால் காணா போகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க உடனே நம்ம புல்மாவுக்கு ஒரு ஷாக்கு. என்னது, 7 டிராகன் பால் ஒரு இடத்துல இருந்ததா? அப்போ ஒரு இடத்துல இருந்ததுன்னா ஒன்று அது பிக்கலோ கிட்ட இருக்கணும், இல்ல நம்ம மாஸ்டர் ரோஷி கிட்ட இருக்கணும். இந்த பால் இப்ப யாருகிட்ட இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம புல்மா இங்கே இருந்து பதறி போய் அவங்கள அந்த கனெக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த வாக்கி டாக்கி, அதுல உடனே டியானு, சாவோசோ, ரோஷி, நீங்களாம் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்படியே மாத்தி மாத்தி அவங்க பேரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுவே இல்லை. அந்த பக்கத்துல இருந்து பதில் வரவே இல்லை. இந்த பக்கம் நம்ம யமச்சாவுக்கு பயங்கரமான பயம். ஆக ஒருவேளை மாஸ்டருக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமாங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருக்காரு. இப்ப இந்த பக்கம் நம்ம மாஸ்டரு அப்புறம் பிக்கலோ இவங்க 2 பேரும் எதுக்கு நின்றுகிட்டு இருக்க. நம்ம மாஸ்டர் என்ன சொல்றாரு, பிக்கலோ இங்க பார், இந்த இடத்துலதான் வந்து நான் 5 பாலையும் எடுத்து வச்சிருக்கேன், நீ ஒரு சரியான ஆளா இருந்தா என்னை தோக்கடிச்சுட்டு அந்த எல்லா டிராகன் பாலையும் நீ எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்ல சுத்தி உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமான ஆச்சரியப்படுறாங்க. அப்ப நம்ம பிக்கலோ கேட்கிறான், என்னப்பா என்னை பத்தின கதைகளை வெளியில கேட்டுக்கிட்டு என்னோட பலம் என்னன்னு தெரியாம என் முன்னாடி வந்து நிக்கிறியா, நான் யாரு, என்னோட பவர் என்னன்னு உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி பிக்கலோ கேட்க இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் சொல்றாருங்க, என்னப்பா இப்பதான் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறியா, இது வரைக்கும் நான் உன்னை இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்கேன், நான் வெறும் கதைகளை கேட்டுட்டு சொல்லல, உன்னோட பலம் என்ன உன்னோட பலவீனம் என்னங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும், அதனாலதான் உனக்கு முன்னாடி எல்லா டிராகன் பாலையும் சேர்த்து உன்னை அழிக்கணுங்கிறதுக்காக எல்லா டிராகன் பாலையும் சேர்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல நம்ம பிக்கலோ என்ன பண்றான், அப்படி சேர்த்துக்கிட்டு இருந்த நீ இப்ப எதுக்காக அந்த முயற்சியை விட்ட, உனக்கு மத்த 2 கிடைக்கலையா, இதோ நானே தரேன் அப்படின்னு சொல்லி அவன் வாயில முழுங்கின அந்த 2 டிராகன் பாலை எடுக்கிறாங்க. இதோ இதுதான் இந்த டிராகன் பால், முடிஞ்சா என்னை தோக்கடிச்சுக்கிட்டு இந்த 2 டிராகன் பாலையுமே நீ எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் அந்த பாலை முழுங்கிடுறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவன் இவ்வளவு சொல்ல சுத்தமா ஒரு துளி கூட கண்ணுல பயம் இல்லாம அப்படியே சிரிச்ச மாதிரியா நிக்கிறாருங்க. இதை பார்த்தோன்னே நம்ம பிக்கலோ இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு பயங்கரமான பயம், யார் இந்த கிழவன், நான் இவ்வளவு சொல்லியும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம எந்த ஒரு பயமுமே இல்லாம அப்படியே இருக்கானேங்கிற மாதிரி நம்ம பிக்கலோ பயந்துகிட்டு இருக்க. அப்ப நம்ம பிக்கலோ என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் அவனோட மின்னல் அடியில ஒரு அடி மாஸ்டர் அடிக்க இங்கே இருந்த மாஸ்டர் அப்படியே பறந்து போய் கீழே விழுறாருங்க. இதை பார்த்த உடனே நம்ம பிக்கலோ என்ன சொல்றான், சே நானும் இவனை ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சேன், இவனும் சாதாரண மனுஷன் மாதிரி சாதாரண கிழவன் தான் அப்படின்னு சொல்றான். உடனே அடிபட்ட மாஸ்டர் என்ன பண்றாரு, மறுபடியும் இங்கே இருந்து எழுந்திருச்சு வந்துட்டு, நீ எதுக்குடா கிழட்டு பயல என்ன எதிர்த்தே நிக்கிற, உனக்கு அப்படி என்கிட்ட என்னதான்டா வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிக்கலோ கேட்க இந்த இடத்துல நம்ம மாஸ்டர் சொல்றாருங்க, என்னால இப்ப வீட்டுல உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, பல பெண்கள் உள்ள காமிக்ஸை படிக்க முடியாது, இதெல்லாம் பண்ணுனா இந்த உலகம் அழிஞ்சிரும், என்னோட ஒரே நோக்கம் நான் உன்னை கொள்றது மட்டும்தான்டான்னு சொன்னோடனே நம்ம பிக்கலோவுக்கு வருவாருங்க ஒரு கோபம், ஏன்டா என்னை வச்சு நீ விளையாண்டுகிட்டு இருக்கியான்னு சொல்லி பயங்கரமான கோபத்துல என்ன பண்றான், அவனோட 2 கையும் விசிற அதுல இருந்து வர காத்துல நம்ம மாஸ்டர் இங்கே இருந்து பறந்து போய் பக்கத்துல உள்ள பாறையில அடிச்சு அப்படியே விழுந்துடுறாருங்க. விழுந்த உடனே பாறையை உடைச்சுக்கிட்டு மறுபடியுமே மாஸ்டர் அப்படியே எழுந்திருச்சு வராருங்க. எழுந்திருச்சு வந்தவரு அப்படியே நின்றுகிட்டு இருக்க அவரை பயமுறுத்துறதுக்காக நம்ம பிக்கலோ என்ன பண்றான், மாஸ்டரோட சைட்ல முன்ன பின்னன்னு சொல்லி சரமாரியா அந்த லேசர் அட்டாக்க பண்ண ஒரு இதுக்கு கூட மாஸ்டர் துளி கூட பயப்படாம கண்ணுல பயம் இல்லாம அப்படியே நிக்கிறாருங்க. அப்படியே சைட்ல அந்த பவர் போய் எல்லாத்தையும் நொறுக்கிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வரைக்கும் நான் உன்னை பாக்குறது இது முதல் தடவை, இதுக்கு முன்னாடியே நான் உன்னை பார்த்திருக்கேன் அப்படின்னு, என்னால வந்து உன்னை அழிக்க முடியாம போகலாம், உன்னோட சண்டை போட்டு என்னால ஜெயிக்க முடியாம கூட போகலாம், ஆனா என்னால உன்னை சீல் வைக்க முடியும், அதுக்கான முயற்சி எனக்கு தெரியும் அப்படின்னு இவர் சொன்ன உடனே இவனுக்கு ஒரு பக்கம் பயங்கரமான ஷாக்கு, என்னடா பயமா இருக்கா, நான் யார சொல்றேன்னு உனக்கு தெரியலையா, நான் இப்போ ஒரு பேரை சொன்னா உனக்கு அது ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் முட்டைட்டோ அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. மாஸ்டர் முட்டைட்டோட பேரை கேட்டோன்னே இந்த பக்கம் பிக்கலோவுக்கு மூஞ்சி எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து அப்படியே பீதி ஆயிடுறாங்க. இவர் யாருன்னு தெரியுமா, ஆல்ரெடி இவனை சீல் வச்ச அந்த மாஸ்டரோட பேரை சொன்னோன்னே இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம வேர்த்து விறுவிறுத்து இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு இருக்காரு பாத்தீங்களா, அவரை காட்டுறாங்க. நம்ம கோகு ரொம்பவே வேர்த்து விறுவிறுத்து அவர் வந்துகிட்டு இருக்க, உடம்புல ஒரு பலமான அடி வாங்கி இருக்காரு போல, அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த பக்கம் நம்ம யாஜிரோ
யாஜிரோபி தான் அவனை கரண்ட் டவருக்கு கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கான். அவனுக்கு வழி தெரியாததுனால எப்படியாச்சும் நீ கரண்ட் டவருக்கு போகணும்னு சொல்லி மறுபடியும் கோகு வழி சொல்ல, நீ ரொம்பவே அடிபட்டு இருக்க, அங்க போன வேற யாராச்சும் நல்ல டாக்டர் இருப்பாங்களான்னு கேட்க, ஆமா அங்க போனா எனக்கு கரின் உதவி பண்ணுவாரு, நீ சீக்கிரம் போகணுன்னே இப்ப இவங்க 2 பேரும் இங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் பேரை கேட்டோன்னே நம்ம பிக்கலோ பயங்கரமா பயந்துகிட்டு இருந்தான் பாத்தீங்களா. அவனோட பயம் ரொம்பவே அதிகமாக அவனுக்கு அப்படியே நடுக்க மாதிரியே வந்துருதுங்க வெறும் பேரை கெட்டத்துக்கு. அப்ப நம்ம மாஸ்டர் சொல்றாரு, இதுவும் உனக்கு ஞாபகம் இல்லைன்னா இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லி ஒரு கேப்சூல்ல தூக்கி போட அந்த கேப்சூல் அப்படியே ஒரு ஜாரா மாறுது. இந்த ஜார் என்னன்னு தெரியுதா, இதுலதான் இவனை சீல் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அதே இதுல உள்ள வேற ஒரு ஜாருங்க. இதை பார்த்தோன்னே இவனுக்கு பயங்கிறது இன்னுமே பீதியாகி என்ன பண்றேன்னே தெரியாம அப்படியே உறைஞ்சு போயிடுறான். இப்ப இந்த பக்கம் நம்ம டியான் சொல்றான், நான் அப்பவே நினைச்சேன் மாஸ்டருக்கு இந்த டெக்னிக் தெரியுங்கிறத நான் அப்பவே நினைச்சேன், இப்ப அவர் இதை யூஸ் பண்ணாதான் அவர் இறந்துருவாரு, மாஸ்டர் இதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம டியானு ஒரு பக்கம் அப்படியே கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப மாஸ்டர் அந்த பவரை யூஸ் பண்றதுக்கான எல்லா ஹேண்ட் சைனையும் பண்ணி அப்படியே பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்க இந்த இடம் முழுக்க அதிருதுங்க. அப்படியே பயங்கரமான காத்து வீசு, இங்க நடக்கிறது என்னங்கிறதே யாருக்கும் புரியல. ஒரு பக்கம் நம்ம பிக்கோலோ என்ன பண்றான், மறுபடியும் இந்த பவரா இது வேணான்னு சொல்லிக்கிட்டு இவன் பயந்துகிட்டு இங்கே இருந்து பறந்து போக, உடனே நம்ம மாஸ்டர் அவரோட பவரால மாஃபுஃபா அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிப்பாரு பாருங்க. ஒரு மிகப்பெரிய பச்சை கலர் வெளிச்சம் வந்து அவனை அப்படியே உள்ள இழுக்க ஆரம்பிக்க நம்ம மாஸ்டர் பவரை விடாம அப்படியே பிடிச்சு வச்சிருக்காரு. இந்த பவரோட ரே என்ன பண்ணுது, நம்ம பிக்கோலோவை சுத்தமாவே வெளியில விடல, அவனை எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இழுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம மாஸ்டருமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்காரு. இப்படியே அவனை உள்ள இழுத்து சீல் பண்ண வேண்டிய அந்த கட்டத்துல அந்த பவரோட அதிர்வுனால ஜாடி என்ன பண்ணிடுது, ஓப்பன் ஆயிருந்த ஜாடி அப்படியே மூடிப்போ அவனை அப்படியே பக்கத்துல உள்ள வேற ஒரு இடத்துல அடிச்சிடுறாருங்க. இந்த இடத்துல இது அப்படியே ஃபெயில் ஆகும் செய்யுது. உடனே நம்ம மாஸ்டர், ஆகா இந்த வாட்டி இந்த பவரை தப்பா யூஸ் பண்ணிட்டனே, மாத்தி அடிச்சிட்டனே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்க, இப்ப இந்த பக்கம் பிக்கோலோ இருக்கான் பாத்தீங்களா, அவன் எப்படியோ இந்த பவர்ல இருந்து தப்பிச்சு பக்கத்துல குத்துறதுனால எப்படியோ பொழைச்சிடுறாங்க. பட் இருந்தாலுமே அவனுக்கு இந்த பவரோட தாக்கம் இன்னும் அவன் மனசை விட்டு போகல, இன்னும் பயத்தை விட்டு வெளியில வரவே இல்லை. இப்ப இந்த பக்கம் மாஸ்டர் சொல்றாரு, ஏன்னா இந்த பவரை யாரு யூஸ் பண்ணாலும் அவங்க கன்ஃபார்ம் இறந்துருவாங்க பாத்தீங்களா. இப்ப மாஸ்டருமே அவரோட பவர் மொத்தத்தையும் இழந்ததுனால அப்படியே அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உடல் சோர்ந்து இந்த இடத்துல நிக்கிறாருங்க. அப்ப சொல்றாரு, இதோட நீ எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு நினைக்காத, நீ சந்தோஷமா இருந்துட முடியும்னு நினைக்காத, எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு, உன்னை அழிக்கக்கூடிய ஒருத்தன், இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒருத்தன் கன்ஃபார்ம் இருக்கான், அவன் மறுபடியும் வந்து உன் கதையை முடிப்பான், இது என்னோட கடைசி ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல மாஸ்டர் அப்படியே கீழே விழுந்துடுறாருங்க. இதோட இந்த இடத்துல மாஸ்டர் தன்னோட உயிரையும் விடுறாரு. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் நம்ம கோகு போயிட்டு இருந்தவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு தயக்கம் அவருக்கு ஏற்படுதுங்க. அப்படியே அவருக்கு ஏதோ ஒரு ஆச்சரியமாக உடனே நம்ம யாஜிரோபி கேட்கிறோம், உனக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸான ஒரு உணர்வு வந்துச்சு, ஆனா இது என்னங்கிறதே எனக்கு தெரியலங்கிற மாதிரி நம்ம கோகுக்கு தான் மாஸ்டர் இறந்ததே தெரியாம அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் பிக்கலோ அப்படியே எழுந்திருச்சு நின்று சிரிக்கிறாங்க. நான் நினைச்ச மாதிரியே இந்த பவரை யூஸ் பண்ற ஒருத்தன் இருந்துகிட்டு இருந்திருக்கான், இந்த பவரும் இருந்துகிட்டு இருந்திருக்கு, அதை யூஸ் பண்ணவனும் இப்ப செத்துட்டா, இனி எனக்கு இந்த உலகத்துல எதை பத்தியுமே கவலை கிடையாது, இனி இந்த பவராலையும் எனக்கு தொல்லை கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பிக்கலோ அப்படியே எழுந்திருச்சு சிரிக்க, அப்ப டக்குன்னு என்ன பண்றான், பக்கத்துல மாஸ்டர் புதைச்சு வச்சிருந்த அந்த 5 பாலையுமே அப்படியே எடுக்கிறாங்க. அந்த 5 பாலையும் எடுத்து இவன் ஆல்ரெடி விழிஞ்சிருந்த அந்த 2 பாலையும் இப்ப வெளியில துப்ப, டிராகனே இப்ப வெளியில வா அப்படின்னு இவன் கத்த, அப்படியே இந்த இடம் முழுக்க கருமேகம் சூழ்ந்த இவங்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. அந்த அளவுக்கு எல்லாம் பயத்துல ஆச்சரியத்துல இருந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம யாஜிரோபி என்ன பண்றான், கோகுவை கூட்டிட்டு போனவன், இது என்னதுப்பா ஆகுனா இதே மாதிரி கருமேகம் வந்துகிட்டே இருக்கு, 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கருமேகம் வந்துச்சு அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க. நம்ம கோகு சொல்றாரு, என்னது அப்ப யாரோ 3 வருஷத்துக்கு முன்னாடியா, அப்ப யாரோ ஷென்லாங்க தான் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்கிறத நம்ம கோகு கண்டுபிடிக்கவும் செய்யறாங்க. இப்ப இந்த பக்கம் வானத்துல அப்படியே இடி முழங்க இருள் சத்தத்துல அப்படியே ஒரு மிகப்பெரிய பால்ல இருந்து வெளிச்சம் அப்படியே ஒளிருதுங்க. இதுல இருந்து ஒரு மிகப்பெரிய மின்னல் இங்கே இருந்து லைட்னிங் எஃபெக்ட் அடிச்சு அந்த மின்னல்ல இருந்து ஒரு டிராகன் வருது. இது வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட ஷென்லாங் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த இடத்துல வந்து அப்படியே நின்றுகிட்டு இருக்க. இந்த பக்கம் சுத்தி உள்ளவங்க எல்லாரும் ஆச்சரியத்துல இருந்துகிட்டு இருக்க. நம்ம பிக்கலோ பயங்கரமான அவன் இளமை திரும்ப போகுதுங்கிற ஒரு கர்வத்துல இந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்க. இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.